Hi friends, welcome to Indian Recipes Tamil. நம்ம இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான ரொம்ப டேஸ்டான ஒரு பாயாசம் ரெசிபி பார்க்க போறோம். இது ரொம்ப சத்தான பாயாசம். ரொம்ப ஈஸியும் கூட, பிகினர்ஸ் கூட சூப்பரா செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதே போல் 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி, பச்சரிசி இருக்குல்ல, அதையும் எடுத்துகிட்டு நல்லா வந்து ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிறலாம். இப்போ இது ரெண்டும் நல்லா ஊறிடுச்சு. இப்போது இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு கொரப்பாக அரைச்சிக்கிறலாம். இதை அரைக்கும் போதே 2 சில்லு தேங்காயும் வச்சு அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு கடாயை சூடுபடுத்திட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய், அதுக்கப்புறமா பருப்பு, அரிசி இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். 1-2 சும்மா கொரன்னு அரைச்சிக்கோங்க, ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. இப்போ மிக்சி ஜாரை கழுவி தண்ணி வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு கலந்து விடுங்க. நீங்கள் கலந்துட்டு இருக்கும் போதே அது வந்து கட்டிப்பட ஆரம்பிக்கும். ஏன்னா இதில் நம்ம அரிசி சேர்த்துருக்கோம்ல, அதனால் நல்லா கட்டிப்பட ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கட்டிப்பட ஆரம்பிச்சிருச்சு. இதில் நம்ம 1 கப் அளவு பால் சேர்த்துக்கிறலாம். நீங்கள் பால் இல்லைன்னா தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கூட 1 கப் அளவுக்கு நம்ம வெல்லம் சேர்த்துக்கிறலாம். வெல்லம் வந்து நல்லா வந்து நாட்டு சர்க்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க. உங்களுக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா 2 கப் அளவு கூட நீங்கள் சேர்த்துக்கிறலாம். நம்ம இதில் 1 கப் வெல்லம் சேர்த்துருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தான் இனிப்பு கொடுக்கும். ஸோ வந்து உங்களுக்கு நல்ல இனிப்பு நீங்கள் சாப்பிடுவீங்கன்னா 2 கப் அளவு சேர்த்துக்கோங்க. இந்த வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கலந்துக்கிறலாம். இப்போ வந்து வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், முழுமையாக வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. வெல்லம் கரையும் போது நம்மளுக்கு இந்த மாதிரி நல்லா தண்ணி விடும் பாயாசம் வந்து. ஸோ அதுதான் வந்து டேஸ்டியாகவும் இருக்கும். ரொம்ப கெட்டியாக இருந்தால் பொங்கல் மாதிரி ஆயிரும். இப்போது பாயாசம் வந்து முற்றிலுமாக ரெடி ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம தாளித்து விட போகிறோம். அதுக்கு 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு முந்திரி, 1 ஸ்பூன் அளவுக்கு கிஸ்மிஸ் சேர்த்து நல்லா வந்து வறுத்துக்கிறலாம். இந்த மாதிரி கிஸ்மிஸ் நல்லா பலூன் மாதிரி வரது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு நம்ம செய்து வச்சுருக்க பாயாசத்தில் அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் வந்து நீங்கள் இன்னும் நிறையா கூட நெய் சேர்க்கலாம். நெய் வந்து நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் பாயாசத்துக்கு. இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாயாசம் ரெசிபி ஒரு தடவை செய்துட்டிங்கன்னா மறுபடியும் செய்துகிட்டே இருப்பீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களே பார்த்துருப்பீங்க இது எவ்வளோ ஈஸியாக இருந்ததுன்னு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.